அன்பார்ந்த நேயர்களே, வாருங்கள். இன்னைக்கு தினமும் மனமும் நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு குழம்பு பண்ணி காமிக்க பாரு. மிளகு குழம்பு. இந்த மிளகு குழம்பு நிறைய பேர் பண்ணியிருப்பா, நீங்களும் பண்ணி. நான் உங்களுக்கு அது எப்படி பண்றது, எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி பண்ணி காமிக்கிறேன். இப்போ வானாயில எண்ணெய் வச்சிருக்கேன். ஒரு 4-5 பேர் சாப்பிடலாம் போல இந்த குழம்பு பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முதல்ல பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் நல்லா இருக்கும். இதோ பெருங்காயம் போட்டேன். அதுக்கப்புறம் இதோ 1 ஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதை போட்டிருக்கேன். இதோ உளுத்தம் பருப்பு அதே அளவு போட்டிருக்கேன். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது மிளகு தான் இதுக்கு முக்கியம். இதுக்கு வெந்தயம் வேண்டாம். அப்புறம் மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 7-8 மிளகா நான் போட்டிருக்கேன். மறுபடியும் சொல்றேன், இதுக்கு வெந்தயம் வேண்டாம். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மிளகு குழம்பு என்ன வித்தியாசமானு சொல்றீங்களா? இப்ப நான் சாதாரணமா இத பண்ணி காமிக்கிறேன். இந்த மிளகு குழம்புல நீங்க நான் வானாய வச்சு புளி கரைச்சி கொட்டும் போது அத சொல்றேன். நானு ஒரு எலுமிச்சங்க அளவு புளி இத பாருங்க ஊற போட்டிருக்கேன். இத 2 டம்ளர் ஆகும்படியா நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல இத வறுக்கலாம். இப்ப நல்லா செவக்க வறுத்துட்டேன். கொஞ்சம் ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், வத்த குழம்பு, மிளகு குழம்பு இல்ல சாதாரணமா குழம்பு பண்ண நல்லெண்ணெய் எடுத்துட்டா டேஸ்டா இருக்கும்னுட்டு. இப்ப நல்லெண்ணெய் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்ப நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு போடலாம். இது இப்ப இந்த நல்லெண்ணெயில இது பாருங்க, இது கடுகு போடுறேன். இந்த கடுகு நல்லா வெடிக்கணும். இப்போ சில கடுகெல்லாம் வெடிக்க மாட்டேங்கிறது. இந்த கடுகு வெடிச்ச உடனேதான் நம்ம எது ஒண்ணு இதில் சேர்க்கணும். நான் சொன்னேன் இல்லையா, வேற புது வெரைட்டின்னுட்டு ஒன்னும் இல்லை. இதிலேயே நீங்க என்ன பண்ணணும், கடுகு போடுறதுக்கு முன்னாடி மணத்தக்காளிக்காய் வத்தலோ சுண்டக்காய் வத்தலோ பச்சையாவும் சரி காஞ்சதும் சரி ஒரு கை போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதும் கடுகு கறிவேப்பிலை போட்டு புளி கரைச்சி கொட்டி நம்ம அரைச்சி வச்சதை கொட்டி கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழம்பு. அதுதான் நிறைய சொன்ன, எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். இப்போ கடுகு வடிச்சு விட்டு பாருங்க. கடுகு வடிச்சு விட்டு இந்த கறிவேப்பிலையை போட்டு இந்த புளிஜலம் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளிஜலத்தை இதெல்லாம் கொஞ்சம் இந்த புளிஜலம் ஒரு இது கொதிச்சவன கொதிக்க கூட வேண்டாம். ஏன்னா அந்த பச்சை வாசனை போனோம்னுட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இருந்ததும் இதை இது பண்ணலாம். இந்த மிளகு குழம்பு இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு தரம் பண்ணிக்கலாம். ஒரு வெரைட்டி தினம் பருப்பு குழம்பே பண்ணிக்கிறத, வெந்தய குழம்பு இந்த மாதிரி பண்றத ஒரு நாள் மிளகு குழம்பு பண்ணி சாப்பிடலாம். இப்போ பாத்தீங்களா, இந்த புளி தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சுடுது. புளி தண்ணி கொதிச்சு எடுத்து இப்ப இந்த அரைச்சி வச்சத இத சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா ஒரு 2-5 நிமிஷம் கொதிச்சு நல்லா இது கெட்டியமா ஆயிடும். தானே கெட்டியமா ஆற வரைக்கும் கொதிக்கட்டும். காரமெல்லாம் மிளகாயெல்லாம் உங்க இஷ்டமா போட்டுக்கோங்க. ஏன்னா அவாவா டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப பாருங்க குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுதானே இது நல்லா திக்கா ஆயிடும். மிளகு குழம்பு நல்லா டேஸ்டா வரும். கொதிக்கட்டும். இப்ப பாருங்க நல்லா சேர்ந்து கொதிச்சு திக்கா எடுத்து பாருங்க. இந்த மிளகு குழம்பு நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், சுட்ட அப்பளம் தொட்டுண்டா
நல்லா இருக்கும். பருப்பு பொடி தொட்டுக்கலாம். இப்ப நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப நீங்க சுட சுட சாப்பிடுறதுக்கு சுவையான மிளகு குழம்பு ரெடி. இப்ப மிளகு குழம்பு ரெடி ஆயிடுத்து. என்ன நேயர்களே, நீங்களும் மிளகு குழம்பு பண்ண ரெடியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதானா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கனகா பாட்டி.